தமிழ்நாட்டின் இரு பெரும் கட்சிகளான திமுக, அதிமுக சென்னையில் இன்று ஒரே நாளில் கூட்டங்களை நடத்துவது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்தில் அண்ணா, பெரியார் பிறந்தநாள் மற்றும் திமுக தொடங்கிய நாளை திமுக முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகிறது. இதனை எங்கு நடத்துவது என இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இன்று நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவது குறித்த முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் 110க்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்புகளை உருவாக்கி புதியவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க கட்சித் தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக களமாட ஏதுவாக அமையும் என்பதால் இதுகுறித்தும் இக்கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்தில் கட்சியில் அமைப்பு ரீதியாக மாற்றம் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அளித்தல், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசுக்கு கண்டனம், தமிழகத்திற்கு உரிய நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை அதிமுக நிறைவேற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டத்தில் பங்கேற்கும் செயற்குழு உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் குறித்து பேசக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக, அதிமுக இரு கட்சிகளும் இன்று ஒரே நாளில் தனித்தனியே நடத்தும் கூட்டங்களில் முக்கிய மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது.